Hi friends, good evening. Welcome to Prema's Kitchen. Okay, இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மசாலாலாம் தடவி வச்சுருக்கேன். ஸோ தம்பிக்கு நான் ஆல்ரெடி கோல்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதனால தான் ஃபிஷ் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். இது வந்து ஜிலேபி மீன் காலையிலேயே வாங்கிட்டோம் ஸ்கூலுக்கு போகும்போதே. ஸோ இதெல்லாம் மேக்னேட் பண்ணி மசாலாலாம் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ மார்னிங்கே நான் வந்து ஃபிஷ்ஷு குழம்பு செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகும்போதே செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். மீன் குழம்பு தலை மட்டும் எடுத்து தலை வால் அதை மட்டும் எடுத்து குழம்பு வச்சுட்டேன் கொஞ்சமாக. அதுதான் மத்தியானமும் லஞ்சுக்கு. அப்புறம் இப்போ வந்து ஃபிஷ்ஷு வந்து மேக்னேட் பண்ணியிருக்கேன். இது என்னென்ன ஐட்டம்னா ஃபிஷ் மசாலா. இது வந்து ஹோம்மேட் மசாலா. கடையிலே நம்ம வந்து அவங்க ஃபிஷ் வாங்குகிற இடத்துலேயே அவங்க வந்து ஹோம்மேடாக அவங்களே தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்டே வாங்கிட்டோம் ஹோம்மேட் மசாலா. அப்புறம் அதோட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் லைட்டாக, அப்புறம் கொஞ்சமாக பச்சரிசி மாவு, அரை லெமனு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். சரிங்களா, இது மட்டும்தான் போட்டிருக்கோம். உப்பு வந்து அதுலேயே மசாலாவில் இருக்கிறதுனால அதிகம் போடலை. ஸோ தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து தம்பிக்கு வந்து இப்போ கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணித்தரேன். ஏன்னா அவன் வந்து டிஃபனோடு சாப்பிடும்போது சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 2 பீஸு இப்போ சாப்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் வந்து எதுவும் ஸ்நாக்ஸ் வந்து எதுவும் ரெடி பண்ணி கொடுக்கல. ஜஸ்ட்டு பால் மஞ்சத்தூள் பால் மட்டும் குடிச்சிட்டு அதோடு முடிச்சிட்டோம் ஈவினிங்கை. ஏன்னா கோல்டு இருக்கிறதுனால அவனால் சாப்பிட முடியல அப்படின்ட்டான். ஸோ அதனால் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ஃபிஷ்ஷு சாப்பிடணும்னு விருப்பப்படுறீங்களோ, உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான ஃபிஷ்ஷோ அதை வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிஷ் வந்து நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா மேக்னேட் ஆகிருக்கு. அப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக இப்போ சில்லிக்கு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கு ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஃபிஷ்ஷு வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறதுனால எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணி தயாரிக்கிற மாதிரி இருந்தாலும் தயாரிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. மீன் வந்து இருக்கிறதுலே சீக்கிரமாக வேகக்கூடியது. சரியா, மீன் வந்து ஈஸியாக வெந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம மற்ற மாதிரி மட்டன் சிக்கன் மாதிரிலாம் ரொம்ப நேரம் வேக விட தேவையில்ல. சரிங்களா? ஸோ இதை அதிகமாக வெந்துருச்சு.